ஸோ இந்த கடக லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இந்த அதிசாரமாகக்கூடிய குரு பகவான் கடகத்திற்கே வரும்போது இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கார் அப்படின்னா, அவங்களுக்கு கடன் கட்டாயம் தேடி வரும். இந்த நேரத்தில் தான் ஃபோன் கால் வரும், கூப்பிட்டு உங்களுக்கு கடன் எலிஜிபிள் ஆகிருக்குங்க, ஃப்ரீ அப்ரூவல் லோன் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்பாங்க. கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டு. அதே நேரத்தில் ஒரு டென்ஷன், கடன் மட்டும்தான் வருமா, ஏன் நோய் வராதா, 6ஆம் இடம்ங்கிறது நோய், அப்போ 6ஆம் இடத்திற்கே அவர் உரியவர் அப்படிங்கிறதுனால டென்ஷனும் இந்த நேரத்தில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் பாக்கியத்திற்கும் அவர் தான் பொறுப்பாளி. அதனால் நிறைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். எங்கெல்லாம் கோயில் கும்பாபிஷேகங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் போய் கலந்துக்கிறது உங்களுக்கு இன்னும் தெய்வ அனுகிரகத்தை இன்னும் அதிகப்படுத்தும். ஒரு குரு உபதேசம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த அதிசார காலகட்டங்களில் உங்களுக்கு இஷ்ட தெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்.